Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. அதாவது கடலுக்கு மீன் பிடிக்க போன மீனவன் யாரும் திரும்பி வர்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு வந்து சுட்டு கொள்றான், சிங்களை வந்து சுட்டு கொள்றான். ரெண்டாவது இலங்கையிலேருந்து வந்த கடற்கொள்ளையர்கள் வந்து நம்ம மீனவர்களுடைய வலையை அறுத்து இருக்கிற மீன் வளத்தை பூரா கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். இன்றைக்கு மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதே மாதிரி இன்றைக்கு வந்து அங்கே விவசாய பகுதி, அதாவது வானம் பார்த்த பூமியா இருக்கிற எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையும் இங்க இருக்கிற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இன்னைக்கு மேலை நாடுகளுக்கு வேலைக்கு போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. இப்ப அங்கேயும் போர் பிரகடனங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனவனுடைய மனைவி கடிதம் எழுதி கண்ணீரோட காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறதான் நம்ம டெய்லி செய்தித்தாள்ல பாக்குறோம். அந்த இளைஞர்களை இங்கே இருந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இப்ப எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா முந்திரி தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிற பகுதி. அங்கே வந்து முந்திரியை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து தொழிற்சாலையா மாத்தணும். அது மாதிரி கனிகள், முக்கணிகள் விளைகிற பகுதி எங்க பகுதி, மல்லிகை பூ விளைகிற பகுதி. இப்ப அதுக்கெல்லாம் அந்த விவசாயிகள் விளைச்சு வெளியில வர்றப்ப அதுக்கு குளிர் கிட்டங்கி வசதிகளும் எந்த வசதிகளுமோ இதுவரையும் அரசாங்கம், திமுக அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல. இது மாதிரி எல்லாம் எங்க மாவட்டத்துல, இது உதாரணமா ஒரு மாவட்டம், இதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சுட்டு இன்னைக்கு காத்திருக்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து கணக்கில் அடங்காது. சரி, இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சிருக்காங்களே தவிர அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. அப்ப தொழில்நுட்ப படிச்ச படிப்புகளுக்கு தான் வேலை. அது மாதிரி இந்த நர்சிங் மாணவிகள் இருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் இருக்குது. அரசாங்கம் வந்து கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்றோம்னு சொல்லி போன 21 தேர்தல் பரப்புரையில திமுக முதற்கொண்டு சொன்னாங்க. இப்ப அந்த இளைஞர்கள் முச்சோடும் கல்வி கடன் தள்ளுபடி ஆகாம இந்த 5 ஆண்டுகள்ல வங்கிகளுடைய இரும்பு கரம் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மேலையும் பெரிய இதா இருக்குது. இப்ப அந்த இளைஞர்கள் தவிக்கிறாங்க. நிறைய பொறுப்பு தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதலமைச்சரா வரப்போறவங்க முன்னாடி இருக்குது. இப்ப இதை வந்து இதை சாதாரணமா கடந்து போயிடாம உண்மையிலேயே தாவேக தலைவர் அவர் தேர்தல் அறிக்கையில நண்பர் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையிலேயோ பரப்புரையிலேயோ சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கட்சி பாரபட்சம் இல்லாம மத ஜாதி துவேஷங்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு இடத்தை நோக்கி தாவேக நகரணுங்கிற ஒரு எண்ணம் தான் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும். அது எங்களுக்கு அதிகமா இருக்குது. அதனால மக்கள் தீர்ப்பை நாங்க தலை வணங்குறோம். நிறைய தாவேகாவுக்கு கடமைகள் இருக்கு. இதை வந்து சாதாரண சினிமா கிரியேட் மாதிரி கதாநாயகன் வந்தாரு, வெற்றி பெற்றார், சென்றார், வென்றார், அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சிடாம அவர் இன்னும் நிறைய பணிகள் காத்திருக்குது. அந்த பணிகளை நிறைவா செய்யணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். ஓகே சார், இப்போ கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி இப்போ டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆட்சியை பிடிச்சது. இப்போ கடைசியாக வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து முன் வந்ததை பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட நீங்க சொல்வது போல ஊழல் இல்லாத ஆட்சியாக வந்து எங்க ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்ப கடைசியாக ஆம் ஆத்மி கட்சி எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு பாக்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து கவனத்தில் கொள்வாரா தாவேக தலைவர்? எல்லாத்தையும் கவனத்தில் கொள்வோம். நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே உன்ட கூட்டம் இல்லை, உன்ட கட்டமைப்புல நீ எப்படி எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு ஒரு 6 மாசம் தள்ளி போயிட்டீங்க. நாங்க கூட்டத்தை கூட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட்டம் எல்லாம் ஓட்டாகாதுன்னு ஒரு 6 மாசம் தள்ளி போயிட்டீங்க. ஏன் இந்த அவசரம் உங்களுக்கு? நாங்க ஆரம்பத்துல இருந்து ஒரே நிதானமா படிப்படியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நாங்க என்ன சொன்னோமோ அதான் நடக்குது. என்ன கிரவுண்ட்ல என்ன ரியாலிட்டி இருக்கோ அதை தான் சொன்னோம். அதே தான் நடக்க போது. ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, வெளிப்படையான ஒரு நல்ல நிர்வாகம் வரும். அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய கடமைகள் இருக்கு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த கடமைகள் இருக்கு. இந்த திமுக அதிமுக இதுவரை செய்யல, அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அதை படிப்படியா செய்வோம். ஓகே, திராவிட கட்சிகளுக்கு வந்து என்ன நெருக்கடி இருந்ததுன்னா, அது இப்போ பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல்லையே வந்து டெல்லி தான் வந்து நிதிநிலைகளை ஒதுக்குற இடத்துல இருக்கிறாங்க. மையப்புள்ளி அவங்க தான். இப்போ நம்ம வந்து எனக்கு இத்தனை கோடி 10,000 கோடி கொடுன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னம்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளோங்கிறது உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி மெட்ரோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. மத்திய அரசோட இணக்கமாக இருந்து 11 மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்தது அதிமுக. இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தது அதிமுக. மீத்தேன் கொண்டு வந்தது தான் திமுக. அதனால வந்து ஒவ்வொரு அரசும் போராடி தான் மத்தியில இருந்து நாங்க வாங்கிட்டு இருந்தோம். கூட்டணியில இருந்தாலும் கூட போராடி தான் நம்ம வாங்கணும். அந்த போராட்ட உணர்வு கூறு மழுங்காம தாவேகாட்ட இருக்கணும். அதான் சார், இப்போ அவர் சொல்றாரு இல்ல, போராட்ட குணம் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டு பல்வேறு நிதிகளை பெறக்கூடிய இடத்துலையும் இருக்கும். இப்போ ஒன்றிய அரசாங்கம் நம்மளை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வந்து சொன்னாங்க. இப்போ
நீங்க எப்படி வந்து இதை அணுக போறீங்க? உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். என்ன பேட்டர்ன்? வெயிட் அண்ட் வாட்ச் எல்லாமே சிறப்பா நடக்கும். எல்லாரும் எல்லாமே உங்களுக்கு வந்து அதான் நான் சொன்னேன்ல, எதுனாலும் அடுத்த 6 மாசம் தள்ளி போய் கேள்வி கேட்கறது. எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு, சரியா சொல்லியிருக்கோம், நாங்க சொன்னதை செய்வோம். விஜய் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும். ஓகே சார், இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ பல்வேறு சிரமங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இதுவரைக்கும் அனுபவம் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கு, சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட கட்சியாக தாவேகா இல்லை. இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிரமங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? இனிஷியலா என்னென்ன பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவர் வந்து ஒரு புதிய தலைவராக புதிய ஒரு இடத்துக்கு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளுறாங்க. அப்போ அந்த கட்சி போறப்ப முதல்ல வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கைங்கிறது வந்து இப்ப சகோதரர் நீங்க நினைக்கிறீங்க ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்றீங்க. ஒழுங்கு நடவடிக்கை கட்சி ரீதியாக எடுக்கணுமா இல்ல பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் வெளியே போனாவே கும்பல் கூடிடுது. நீ போறாரு அங்க அது தாவேக்காக யாரு என்னன்னு தெரியல, மக்கள் பூரா கூட்டிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபாதர் வந்து அறிவிப்பே கொடுக்குறாரு. அதான் சொல்றேன், வேளாங்கண்ணி வர்றோம் அப்படின்னு நாங்க எங்கேயாச்சும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோமா? செய்தியில வந்துச்சுல. செய்தியில நீங்க வந்து இந்த டைட்டில் கார்டு போறதெல்லாம் இப்ப ஃபேஷன் ஆகி போச்சு. நீங்களா எதையாச்சும் போட்டு நீங்களா எதையாச்சும் பரப்பிக்கிறது. எங்கேயாச்சும் ஆட்சி பிடிக்கல. இதுவரை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு, கரூர் பிரச்சனை வந்தது, கூட்டணி சேர்த்தீங்க, கூட்டணி நீக்கினீங்க, கட்சியை கலைச்சீங்க, அவர் சினிமாக்கு நடிக்க அனுப்புனீங்க. எல்லாமே நீங்களா டைட்டில் கார்டு போட்டுக்கிட்டா எல்லாம் சரியாயிருமா? அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒழுங்கு அதான் முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்கிறவங்க மாதிரி. அதாவது இவர் மேல ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்கு, மக்கள்கிட்ட ஈர்ப்பு இருக்கு, இளைஞர்கள்ட்ட ஈர்ப்பு இருக்கு. உச்ச நடிகர் வந்து வெளியில வர்றாரு, அரசியல் தலைவரா வர்றாருங்கிற அந்த பரிணாம வளர்ச்சியில நிறைய இளைஞர்கள் ஆர்வத்தோட போய் பாக்குறாங்க. அதனால என்ன ஆபத்து ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கு கரூர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு. இப்ப நான் அப்புறம் எத்தனையோ இடத்துக்கு போனார்ல, அதை தாண்டிய கூட்டம் வந்தது இல்ல? அதுதான், அதை தாண்டிய கூட்டம் வந்தது இல்ல? ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததா? அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பு நடந்தது இல்ல? இதுல நிர்வாக திறமையின்மையால நடந்தது. இத நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தளபதி மேல சாயம் பூசுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. அதே போல நீங்க அப்ப கேட்ட மாதிரி அண்ணன் கூட சொன்னாரு, யாருக்கும் சார்பு இல்லாத ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமன்னு. தமிழ்நாட்டுல ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாம ஏத்துக்கிட்டு இருக்க ஒரே தலைவர் தற்போது தளபதி விஜய் மட்டும்தான். எந்த ஜாதி வித்தியாசமும் கிடையாது, எந்த மத வித்தியாசமும் கிடையாது. ஏகோபத்திய எல்லாருடைய ஆதரவும் பெற்ற ஒரே தலைவர். சகோதரர் நல்ல டைப், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. ஆனா இதை தவற ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னமும் இந்த பழைய பாலிசிக்கு தான் வர்றாங்க. என்னன்னா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துற பொறுப்பு யாருடையது? ஒரு தலைவர். வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் நடந்ததா? ஏங்க அத்துமீறி போய் தஞ்சாவூர்ல பைக்ல போய் விழுந்தாங்களே, அப்ப என்ன பண்றீங்க? சரியில்லாத இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இப்போ விஜய் அவர்கள் இனிமேல் வெளியே வர போறாரு, இனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா போறாரு. போகணும் வந்து கூட்டம் வந்து நிறைய வரப்போகுது. பைக்ல வந்து சரியா நடக்கும் சார். நீங்க வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க கூடாதுன்னு ஒரு கால்ல நிப்பீங்க. ஏதாச்சும் சம்பவம் நடக்கட்டும்னே நீங்க விரும்புவீங்க. அதே இதுல தப்பு நடக்காம சென்னையில கேகே நகர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்க வந்து அவர் கண்டிச்சாரு. அத வந்து அவர் இந்த கண்டிப்புகள்லாம் முன்னாடியே இருந்திருந்தா இந்த மாதிரி அறிக்கை கொடுக்குறீங்க, புசியானது மூலியமா அறிக்கை கொடுக்குறீங்க. அறிக்கை கொடுத்து பெண்கள் வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம். விஜய்க்காக தான் இந்த ஓட்டு விழுந்திருக்கு, வேட்பாளருக்காக விழுகல. நீங்க ஆட்சி நிர்வாகம் சிறப்பா பண்ணிச்சு, நாங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றீங்களா? இல்ல நிர்வாகம் சரியா இருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. மட்டும் நடந்தது, எல்லா இடத்துலயும் சரியா தானே போச்சு. இதை விட தாண்டி கூட்டம் வந்ததுல. அப்போ நிர்வாக திறமையின்மையை உங்களால ஒத்துக்கவே முடியாது. கடைசி வரை திமுக அரசுக்கு சொம்பு தூக்கிட்டே இருப்போம். இல்ல கரூர் நிகழ்வு அது வந்து சிபிஐல இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இப்போ பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரம் போனாரு. பிரச்சாரம் போகும்போது விஜய் அவர்களே வந்து ஒரு கண்டிப்போட அல்லது பாசத்தோட ஒரு விஷயத்த சொன்னார்னா கேட்டுக்க போறாங்கல்ல, அது கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறாருல. கீழே விழுந்தா விழுகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அறிக்கை ஒவ்வொரு இதுக்கு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க. இன்ஸ்டாகிராம்ல
சோசியல் மீடியால மாணவர்களும் குழந்தைகளும் எவ்வளவு அசௌகரியத்தை ஃபீல் பண்றாங்கன்னு விஜய்க்கு தெரியும்ல. அவர் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வாக்குகள் விழுந்தது விஜய்க்காக தானே சார் விழுந்தது. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. The Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163